எப்படியோ நம்ம எடுத்த முடிவு சரின்னு தப்பா இருக்காது அப்படின்னு அவ தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு தனக்குத்தானே தைரியம் சொல்லி ரேடியோவை ஆன் செய்து பிரம்பு ஊஞ்சலில் சாய்ந்து மெல்ல ஆடிக்கொண்டே சிந்தனையிலிருந்து விலக முயற்சித்தாள். ஏதோ கனவு வந்து திடுக்கிட்டு எழுந்து மணியை பார்த்தாள். 6 கடந்திருந்தது. தனது நீண்ட கூந்தலை சீவ 1 மணி நேரம் எடுப்பாள். திருமணத்துக்கு முன் அம்மா சொல்வா, உன்ன மாதிரி ஒவ்வொரு முடியா சீவ முடியாதுடி, நீ அக்கறையா பாத்துக்கிறதுனால தான் உனக்கு முடி கைக்கு அடங்காம வளருது. தலை சீவி முகம் கழுவி பொட்டு வைத்தாள். உற்சாகமானாள். நம்ம கையில தானே இருக்கு, சரி செஞ்சிடலாம், ஒரு நம்பிக்கையோடு இருக்கா. மாலையில் நவீனும் அதே உற்சாகத்தோடே வந்தான். வாங்கி வந்த 10 முழம் மல்லிகை பூவையும் தானே வைத்துவிட்டு அவளை அணைத்து, உன் வாசத்தோட பூவாசமும் சேர்ந்து சும்மா கும்முன்னு இருக்குது என்றான். சுட சுட கொண்டு வந்த காப்பியை குடித்தான். விசிலடித்தவாறே டிவி முன் அமர்ந்தான். ரொம்ப உற்சாகமாக இருந்தான். கவி அந்த உற்சாகம் தன்னை சார்ந்ததாகவே நினைத்து கொண்டாள். இரவு படுக்கையில் பயந்து கொண்டே, ஏங்க வீட்டை பூட்டிட்டு போகாதீங்க, என பயமா இருக்குது என்றாள். அவளை இறுக்கி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டபடி, நான் செஞ்சா எல்லாம் சரியாத்தான் இருக்கும்னு நம்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை, சரி இப்போ தூங்கு என்றான். அவளும் நம்பினாள். அப்படியே சில காலம் போனது. அன்று மாலை ஜன்னலில் சாய்ந்தபடி சாலையை பார்த்து கொண்டிருந்தாள். நவீன் வர இன்னும் எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். வடைக்காரர் உளுந்த வடைக்கு ஓட்டை போட்டபடியே, எப்படி கண்ணு இருக்கிற? நல்லா இருக்க என்ன? தம்பி உன்னை நல்லா வச்சிருக்குதா? அதுக்கு என்ன, ராணி மாதிரி இருக்க. தம்பிக்கு வேலை எங்க, தென்காசியா? ஆமா. ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத கண்ணு. தம்பி வேலை பார்க்குற காலேஜில் தான் எனக்கு தெரிஞ்ச பையன் படிக்கிறான். அங்கே படிக்கிற ஒரு பெண்ணுகிட்ட தம்பி ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா சொல்றான். தகவல் தப்பாவும் இருக்கலாம் என்று சொல்லி திடீரென்று பேச்சை நிறுத்தினார். என்னென்ன வந்தமா வடை போட்டமான்னு இல்லாம பொம்பளை பிள்ளைகிட்ட பல்ல பல்ல காட்டிட்டு என்ன பேச்சு? நெருப்பை கக்கினான் நவீன். இல்ல தம்பி, பாப்பாவுக்கு வடை வேணுமான்னு கேட்டார். நவீனின் கோபம் கதவை திறப்பதிலேயே தெரிந்தது. பாவி, அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே, முணுமுணுத்து கொண்டார் வடைக்காரர். வந்தவன் தன் கையில் இருந்த பையை விசிறி அடித்தான். கவி நடுங்கினாள். அவள் ஒற்றை கையை அழுத்தி பிடித்தபடி அடுத்து இருந்த அறைக்கு இழுத்து வந்தான். உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யார்கிட்டையும் அதிகம் பேசாதன்னு. என்ன கேட்டான் அந்த வடக்காரன்? எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டான். வடைக்காரர் சொன்ன செய்தி தந்த குழப்பத்தை மீறி தன்னை தவறுதலா புரிஞ்சிடக்கூடாதே என்ற பதட்டத்தில் குளறினாள். என்னது, எங்க வேலை பார்க்குறேனா? என்கிட்ட வடை வேணுமான்னு கேட்டேன்னு சொன்னான். என்னடி நாடகம் போடுறீங்க 2 பேரும்? நான் போனதும் ஜன்னல் வழியா நாடகம் நடத்துறியா? இன்னும் பேசினான் பேசினான் என்று சொன்னால் அந்த வார்த்தை முறைத்து கொள்ளும். உளறினான். அவன் பேசியது அவளுக்கு விளங்கவில்லை. மொத்தத்தில் ஒரு தொழில் புரிபவளை போல கேவலப்படுத்தினான். புரியுதா? அவ ஒரு தப்பான பெண்ணுங்கிற மாதிரி அவன் காட்டுறான். நீ சரிப்பட மாட்ட. அவளை ஒற்றை கையை பற்றி தரவென இழுத்து ஒரு சின்ன வெண்டிலேட்டர் மட்டும் இருந்த அறைக்குள் தள்ளினான். அவள் புடவையை உருவி எடுத்தான். என்றுமே அவளை நைட்டி போட அனுமதித்ததில்லை. அவ புடவையில தான் இருப்பா. அன்னைக்கு அந்த புடவையையும் உருவி எடுத்துட்டான். 2 நாள் பட்னி கடந்தா எல்லாம் சரியாகும்னு உருமிக்கொண்டே கதவை அரைந்து சாத்தி வெளியே பூட்டினான். அங்கேதான் கடவுள் வைத்தான் நவீனின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி. அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள் கவி. என்னைப் போலவே இன்னொரு பெண்ணும் நாசமா போகுதா? ஐயோ, அடுத்த பெண்ணை பத்தி கவலைப்படுறனே, என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு போலிருக்கே. அவன் தன்னை பற்றி கூறிய வார்த்தைகள் அவள் மேல் மலத்தை அள்ளி கொட்டியது போல் இருந்தது. நல்ல பிள்ளைகளுக்கு ஆண்கள் தேயில ஆரம்பிக்கிற கெட்ட வார்த்தைய சுலபமா சொல்லிடுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை தீப்பட்டது போல இருக்கும். ஆனா போக போக இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகி, ஆமாடா இப்ப நான் அப்படிதான் இருக்கேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு வெளியில கேட்க தைரியம் இருக்காது. மனசுக்குள்ள உரிமை கேட்டுக்கிடுவாங்க. என்ன செய்ய போகிறேன், எப்படி இதிலிருந்து மீளப் போகிறேன்,
அந்த அறை பழைய சாமான் போட்டிருந்த அறை. எழுந்து தடவி தடவி அந்த அறையின் சுவிட்சை போட்டாள். வீலென்று அலறினாள். அறை முழுவதும் கரப்பான் பூச்சிகள். வெளியே நவீனின் சிரிப்பு சத்தம். என்ன கரப்பாம்பூச்சி கதை பேசுதா? அடடா, சேலையை வேற உருவிட்டனே. யோசிடி யோசி. நான் சொல்றத மீறி நடந்தா என்ன நடக்கும்னு நல்லா யோசி. கொடுமையில கொடுமையான கதை. நான் சொல்றேன் கடைசியில. இது நிஜமாவே நடந்தது. நான் என்னோட திருமணத்துக்கு முன்னால எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல நடந்த ஒரு விஷயம்தான். இதுல நிறைய நான் கற்பனையை சேர்த்திருக்கிறேன். ஆனா அதோட மூலம் நிஜமாவே நடந்தது. நான் என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு நான் கடைசியில சொல்றேன். கொஞ்ச நேரத்தில் நிதானமானாள். இவனை சரி செய்து இவனோடு வாழ்வது என்பது முடியாத காரியம் என்று முடிவுக்கு வந்தாள். இவன் சராசரி மனிதன் அல்ல. கல்லானாலும் கணவன் என்பதெல்லாம் கதைக்கு உதவாது. எப்படியாவது அம்மா அப்பாவிட்ட போய் சேர்ந்துடணும். இப்பொழுது அவளுக்கு கண்ணீர் 2 கண்களையும் நிறைத்தது. இந்த அறையை பூட்டி சாவியை எப்பொழுதும் கையில் வைத்துக் கொண்டே இருப்பான். சுற்றி பார்த்தான். பழைய ஜாமான்களுக்கு மத்தியில் ஒரு பெட்டி. அதை இழுத்து வென்டிலேட்டருக்கு கீழே போட்டுட்டா எப்படியாவது தகவல் சொல்லிடலாம். சின்ன சலனத்தால் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த கரப்பான் பூச்சிகள் செட்டிலாகி விட்டன. அதிக யோசனைகள் அவளை அதிக சோர்வுக்கு உள்ளாக்கின. அவன் நாளை வேலைக்கு போகும் வரை தனக்கு வேலை இல்லை என்று நினைத்தவள் அப்படியே சுவரோரமாக சாய்ந்தாள். தன்னை ஒத்த பையன்களை விட தான் அதிக புத்திசாலியாக இருப்பதால் தான் தன் ஆசிரியரிடம் நேசம் வந்ததாக நினைத்து கொண்ட முட்டாள்தனம் நினைவுக்கு வந்து தன் உள்ளங்கையால் நெற்றியில் அடித்தபடி சுவரில் சாய்ந்தாள். இந்த இடத்துல எனக்கு ஒன்று சொல்லணும். அதாவது என்னன்னா, பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஜென்ஸ் கேரக்டர் ரொம்ப ஹை அப்படின்னு இவங்களுக்கு தோணுச்சுன்னா, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருச்சு அப்படின்னாலே இவங்க எப்படி தன்னை ஏமாத்திக்கிறாங்க. மற்ற எல்லா பெண்களை விடவும் நம்ம ரொம்ப புத்திசாலியா இருக்கோம், அதனாலதான் அந்த புத்திசாலி இளைஞனுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கும். பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பார்த்துக்கிட்டாங்கன்னா அதே இளைஞன் எத்தனை பெண்கள்கிட்ட அதே விதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்கிறது தெரியும். அதை நம்ம செய்யறதில்ல. நம்ம பொதுவாகவே நம்ம பெண்கள் என்ன நினைக்கிறோம், நமக்கு உள்ள ஒரு விஷயத்த, உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த இன்னொரு பெண்கிட்ட சொன்னா ஒருவேளை அவ பொறாமையினால அதை கலைச்சு விட்டுருவாளோ, இல்லை நம்ம பத்தி தப்பா சொல்லிடுவாளோ அப்படின்னு நமக்கு நம்பிக்கையானவங்கள்ட்ட கூட நம்மளோட ரொம்ப உள்ளார்ந்த விஷயங்களை நம்ம சொல்றது இல்லை. அது ஆண்களுக்கு சாதகமா போயிடும். விடிந்தது. அவன் அலுவலகம் புறப்படும் சின்ன சின்ன சத்தங்கள் கவியை எழுப்பின. வழக்கம்போல் தலைமுடியை கைகளால் ஒதுக்கி முகத்தை துடைக்க சேலை முந்தானியை தேடும் போதுதான் தன் கோலத்தை பார்த்தாள். தன் பாவாடையை தளர்த்தி உயர்த்தி நெஞ்சை மறைத்து கட்டினாள். எத்தனை பெண்கள் ஆற்றில் குளித்து இப்படி போகிறார்கள். அவளுக்கு இப்பொழுது கொஞ்சம் படபடப்பு குறைந்தது போல் இருந்தது. அவ்வளவுதான். அதாவது நிலைமை புடவைய உருவிட்டான், பாவடையும் சட்டையுமா நிற்கிறா. அடுத்து உடனே என்ன செய்யணும், ஐயோ இப்படி விட்டுட்டு போயிட்டானேன்னு இல்லாமல் அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும். பாவடையை தூக்கி மேலே கட்டுறா. நம்ம அந்த பிளவுஸ் கூட இல்லாமல் ஆற்றுல எத்தனை பெண்கள் குளிக்கிறாங்க, அது மாதிரி நினச்சிக்கலான்னு நினச்சி தன்னை தைரியப்படுத்திட்டா. ஹாய் டார்லிங், நவீனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. நான் உன்னை சாயந்தரம் பார்க்குறேன். நல்ல முடிவை எடுத்து வை. ஒரு நாள் பட்னி கடந்தா செத்து போயிட மாட்டேன். அவன் செருப்பு சத்தமும் கதவை பூட்டும் சத்தமும் மெல்ல தேய்ந்தது. திடீரென்று திரும்பி வந்தாலும் வருவான். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாள். தன் எச்சிலை முழுங்கி தொண்டையை நனைத்து கொண்டாள். மெல்ல எழுந்தாள். லேசாக தள்ளாடியது. அப்படியே சுவரை பிடித்து கொஞ்ச நேரம் நின்றாள். தகரப்பெட்டியை மெல்ல இழுத்தாள். தன்னை காக்கப் போகும் கடவுள் அங்கே கண் உறங்கிக் கொண்டிருப்பதை அறியாமல் மெல்ல பெட்டி மேல் ஏறி வென்டிலேட்டர் வழியாக கத்தினாள். ஹெல்ப் ஹெல்ப், யாராவது உதவி பண்ணுங்க. அவள் கதறல் யாருக்கும் எட்டவில்லை. அந்த பெட்டியில் ஏதாவது பழைய பேப்பர் இருந்தா எழுதி போடலாம்னு நினைச்சு திறந்தாள். பழைய பெட்டியில் எழுதப்பட்ட பேப்பர், எழுதப்படாத பேப்பர்,
சில போட்டோக்கள் என அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. கண்டிப்பாக ஏதாவது பெண் கிடைக்கும் என தேடினான். அங்கேதான் கிடைத்தது அவளை அதிர வைத்த போட்டோ. நவீன் ஒரு பெண்ணை அணைத்தபடி, இதுதான் முதல் தரமா இருக்குமோ? மொத்த போட்டோஸையும் பார்க்கும் ஆர்வத்துடன் பார்த்தாள். இவ இயல்பா நினைக்கிறா, முதல் தாரத்தோட எடுத்த போட்டோவை இங்க வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு. பதறினான். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு பெண்ணுடன், எல்லோரிடமும் மிக மிக நெருக்கமாக. தன்னை அவன் நேற்று திட்டியது நினைவுக்கு வந்தது. அயோக்கியனே, நீ எப்படி இருந்துகிட்டானா என்ன தேவடியாள போல திட்டுனாய்? நீ நல்லா இருப்பியா? எப்படி ஒரு நல்லவன் போல நாடகம் ஆடிட்ட? இவன் புத்திசாலி, போலீசிடம் மாட்டினால் கூட தப்பி விடுவான். ஆண்டவா, நீதான் என் அழுகைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று புலம்பினாள். இந்த திருமணம் நடக்கும் முன் கவி அழுததே இல்லை. ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி கண்ணில் நீர் கட்டி கொள்கிறது. கண்களை துடைத்து எழுந்தாள். பேப்பரை கிழித்து, நான் ஆபத்தில் இருக்கிறேன், போலீஸுக்கு தெரியப்படுத்தவும்னு எழுதி பெட்டியில் பேப்பர் கலைந்து விடாமல் இருக்க வைத்திருந்த பளபளப்பான கல்லில் சுற்றி பெட்டியின் மேல் நின்று காத்திருந்தாள். பேச்சுக்குரல் கேட்டதும் அந்த சின்ன இடைவெளி வழியாக பலம் கொண்ட மட்டும் கத்தினான். கூடவே காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அழுதாள். அவளை காக்க கடவுள் முடிவெடுத்த பின் எல்லாம் சுபமாகவே நடந்தது. வடைக்காரர் கூட்டம் குறைந்து இருக்கிறது என்று ஒதுங்குவதற்காக வந்தவர் ஏதோ சத்தம் கேட்க நிமிர்ந்தார். கல் வேகமாக நெற்றியில் வந்து விழுந்தது. நெற்றியை தடவிக்கொண்டே பார்க்கும்போதுதான் அவருக்கு உரைத்தது, அடடா, இது வாத்தியார் வீட்டு பின்பக்கம்ல, இங்கேதானே அந்த பிள்ளைய அடைச்சான் என்று நினைத்தபடி, கண்ணு பயப்படாத, நான் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று கத்தினான். அவர் குரல் கேட்ட கவி, அண்ணே காப்பாத்துங்க அண்ணே, எனக்கு பயமா இருக்கு என்றார். வடைக்காரர் ஸ்டேஷன் நோக்கி ஓடினார். அங்கிருந்த எஸ்ஐ கவியின் பெற்றோர் புகார் கொடுத்தது நினைவுக்கு வர சூழ்நிலையின் தீவிரத்தை உடனே புரிந்து கொண்டார். அப்போது வாங்கி வைத்திருந்த நவீனின் செல் நம்பரில் அழைத்தார். நவீன், உங்களை ஒரு விஷயத்துக்காக விசாரிக்க வேண்டி இருக்குது, உடனே புறப்பட்டு வரீங்களா என்றார். என்ன விஷயம் சார்? அதை நேர்ல தான் சொல்லணும், எல்லாம் நல்ல விஷயம்தான், சீக்கிரம் வாங்க என்று காலை கட் செய்தார். என்ன விஷயமா இருக்கும் என்ற சிந்தனையோடு விரைந்து வந்து சேர்ந்தான். என்ன நவீன், ஜீப்ல ஏறுங்க, வீட்டுக்கு போகலாம். என்ன விஷயம் சார்? அதான் சொன்னேனே நல்ல விஷயம்தான்னு, ஏறுங்க. வீட்டு வாசலில் வடைக்காரரின் அடுப்பு தக தகவென எரிந்து கொண்டிருந்தது. அவரை முறைத்தபடியே கதவை திறந்தான். உட்காருங்க சார், காஃபி கொண்டு வரேன். உங்க மனைவி எங்க நவீன்? ஊருக்கு போயிருக்கிறா. வாங்க முதல்ல உங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு அறையாக பார்த்துவிட்டு கவியை அடைத்திருந்த அறைக்கு வந்தார். இது என்ன அறை? பழைய ஜாமான் போட்டு வச்சிருக்கிறோம். திறங்க. நவீனுக்கு உதறல் எடுத்தது. விஷயம் தெரிந்துதான் வந்திருக்கிறாரோ? முதுகில் அழுத்தமாக கை வைத்து, திறங்க. திறந்தான். அங்கே நீரில் நனைந்த குருவி குஞ்சை போல நடுங்கிக் கொண்டிருந்தாள் கவி. வாட் இஸ் திஸ் மிஸ்டர்? சார், அது என்று இழுத்தவன் இன்ஸ்பெக்டர் கண் போகும் திசையில் பார்த்தான். கலைந்த பேப்பர்களும் சிதறிய போட்டோக்களும். நிலைமையின் தீவிரம் புரிந்து ஓடத் தொடங்கினான். தன் வீட்டின் நிலைப்படி தரையை விட கொஞ்சம் உயரமாக இருப்பதை மறந்து ஓடி தடுக்கி வடைக்காரர் அடுப்பின் மேல் விழுந்தான். எண்ணெய் சட்டியும் அடுப்புமாக அவன் மேல் சரிய அவனும் சேர்ந்து தக தகவென எரியத் தொடங்கினான். திகைத்து நின்ற கவியின் கண்களில் நெருப்பு ஜுவாலை. அவன் ஓட ஓட அங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. ஜுவாலையின் நடுவே கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. நல்லா இருக்கா? நான் எழுதுற கதை கொஞ்சம் சீரியஸான கதையா இருக்கு, கொஞ்சம் ஜாலியா எழுதலாமே, பாசிட்டிவா முடிக்கலாமே அப்படின்லாம் என்னோட தோழிகள் சொல்றாங்க. நடைமுறையில மோசமான விஷயங்களும் இருக்கத்தானே செய்யுது. அப்படி இருக்கும்போது ஏன் எப்பவும் நீங்க பாசிட்டிவா மட்டுமே எதிர்பார்க்கிறீங்க? ஏத்துக்கிறோம், நிஜத்துல இதுதான் இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம். இப்போ பல வருஷங்களுக்கு முன்னால எங்க வீட்டுக்கிட்ட நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். அந்த நிகழ்ச்சி தான் இந்த கதைக்கான அஸ்திவாரம். ஆனா நான் நிறைய மாற்றிருக்கிறேன். ஓகேயா? அது சொல்றேன்.